Hello guys, this is Sai Thiravium. இந்த வீடியோவில் டல்கோனா காஃபின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 5 டேஸாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் யூடியூப்லையும் சரி இல்லைனா வந்து ஆன்லைனில் எங்கே போனீங்களாலும் சரி டல்கோனான்ற காஃபி வந்து பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லாம் கூட வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றினது பார்த்தீங்கன்னா டல்கோனா காஃபினா என்ன அண்ட் டல்கோனா காஃபி எப்படி மேக் பண்ணுறது அதையும் சொல்ல போகிறேன். அண்ட் டல்கோனா காஃபியோட வரலாறு. ஸோ டல்கோனா காஃபியோட வரலாறுன்னு சொன்னால் நான் பெரிய லெவலில் ஹிஸ்ட்ரிலாம் போய் பேசப்பட்டு நினச்சிடாதீங்க. அந்த டல்கோனா காஃபின்றது ஒரு சவுத் கொரியன் ஆக்டர் கிட்ட இருந்து அவருக்கே தெரியாமல் ஃபேமஸ் ஆன ஒரு விஷயம் தான். ஸோ அவர் வந்து யதார்த்தமாக ஒரு வார்த்தை சொல்லி அதை வந்துட்டு அவங்க ஃபேன்ஸ் அதை பெரிய லெவலில் எடுத்துக்கிட்டு உலகம் ஃபுல்லாக பரப்பிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் இதெல்லாம் தள்ளி வச்சு பார்த்தா டல்கோனா காஃபின்றது இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது மட்டும் இங்கே நான் வந்துட்டு சொல்லிக்கிறேன். பிகாஸ் இந்தியாவை ஒரு பூர்வீகமாக கொண்ட ஒரு காஃபி வந்து சவுத் கொரியா போய் அங்கேருந்து அப்படியே இப்போ உலகம் ஃபுல்லாக பரவிட்டுன்னு கூட சொல்லலாம் இதை. ஸோ நான் ஃபஸ்ட் டேரெக்டாக இப்போ வீடியோக்குள்ளே போகிறேன். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டல்கோனா காஃபினா என்ன அப்படின்ற சொல்லிடுறேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 2 டேஸ் முன்னாடி வரைக்கும் எனக்கு டல்கோனா காஃபினா என்னன்னு தெரியும், பட் இது வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஸோ வந்து லைக் வந்து ரெஸ்டாரண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ட்ரிங்க் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இது வந்து நம்ம வீட்லேயே கூட ட்ரை பண்ணலாம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. 2 எம்டி டம்ளர் எடுத்துட்டு ஒரு எம்டி டம்ளரில் 75% பாலை ஊற்றிடுங்க, மில்க் ஊற்றிட்டு அந்த டம்ளர் தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம அந்த சைடு போகணும். இந்த இன்னொரு டம்ளர் இருக்கு இல்லையா, இந்த இன்னொரு டம்ளரில் 2 ஸ்பூன் காஃபி பவுடரும் 2 ஸ்பூன் சீனியும் 2 ஸ்பூன் தண்ணியும் இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். சப்போஸ் வந்துட்டு அது நீங்கள் இது எப்படி சூஸ் பண்ணணும்னா அந்த பாலுக்கு ஏற்ற குவான்டிட்டி. பிகாஸ் சில பேர் பெரிய டம்ளர் வச்சிருப்பீங்க, சில பேர் சின்ன டம்ளர் வச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த டம்ளரில் பாலை ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஃபி தூளை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து 2ன்னு சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அங்கே இருக்க பாலுக்கு நீங்கள் 1 டம்ளர் காஃபி தூள் போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் 1 ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே 1 ஸ்பூனாக இருக்கணும். சீனியும் 1 ஸ்பூனு, தண்ணியும் 1 ஸ்பூன், அதாவது மிக்சிங்காக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஈக்குவலாக பார்த்துக்கோங்க. ஸோ நான் வீடியோவில் வந்து நான் 2 ஸ்பூன்னு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அப்போ 2 ஸ்பூன் காஃபி பவுடரும் 2 ஸ்பூன் சுகரும் 2 ஸ்பூன் தண்ணியும் எடுத்துட்டு இந்த இன்னொரு டம்ளரில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டம்ளர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு மோர் தென் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே மிக்ஸ் பண்ணுங்கள். பிளெண்டர் இருந்துச்சுன்னா அந்த வேலையே கிடையாது. பிளெண்டர் அந்த மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு சில நிமிஷங்களே சில நொடிகள்லேயே அது முடிஞ்சிடும். ஸோ பிளெண்டர் இல்லை, நம்ம மேனுவலாக தான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு சைடு எடுத்திங்கன்னா, இப்போ நீங்கள் மேனுவலாக பண்ணுறதா இருந்தால் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் அந்த டம்ளரில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். செப்பரேட் டம்ளரில் சொல்கிறேன், பால் வச்சுருக்கேன் அந்த டம்ளர் கிடையாது. இன்னொரு டம்ளர் சொன்னேன் இல்லையா, அந்த டம்ளரில் இந்த 3 இதையும் போட்டு, அதாவது தண்ணி, சுகர், காஃபி பவுடர் போட்டு ஒரு மோர் தென் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஒரு க்ரீமியாக மாறும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே பார்க்கலாம், டைமிங் போக போக அந்த கலரும் மாறும், அட் சேம் டைம் கட்டி ஆகிட்டே போகும். ஸோ ஃபைனலாக நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தெரியும் ஒரு மாதிரி ஃபுல் க்ரீமியாக இருக்கும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் நீங்கள் ஃபுல்லாக எவ்வளோ நீங்கள் லாங் க்ரீம் கலக்குறீங்களோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நல்லா க்ரீமியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல டியூரேஷன் 15 to 20 மினிட்ஸ்ன்றது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 75% பால் ஊற்றின இந்த டம்ளர் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே 25% ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குல்ல, அது மேலே வந்து இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதுவும் பாலும் இதுவும் சேர்ந்து மிக்ஸ் ஆகாது. பிகாஸ் இது கட்டியாக இருக்கும், க்ரீம் மாதிரி இது கட்டியாக இருக்கும், காஃபி கலரில். கீழே பார்த்தீங்கன்னா பால் இருக்கும். ஸோ இது வந்து மிக்ஸ் ஆகாது. 70% நீங்கள் அதை வச்சுட்டு அது மேலே வந்துட்டு இதை ஊற்றிடுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு டல்கோனா காஃபி ரெடி இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ இது வந்துட்டு எப்படி உலகம் ஃபுல்லாக இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. இத்தனை நாள் நம்ம அமைதியாக தான் இருந்தோம். லைக் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா டல்கோனான்ற விஷயமே நம்ம வந்து யாருமே பெரிய லெவலில் பேசலை. பட் இப்போ ஏன் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த ட்ரிங்க் வந்துட்டு பல வருடங்களாக வந்துட்டு இந்தியாவிலையும் இருக்குது. அட் சேம் டைம் வந்து உலகத்தில் நிறைய நாடுகளில் இந்த ட்ரிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காஃபிக்கு வரலாறை பற்றி இப்போ பேசுவோம். இந்த காஃபிக்கு இந்தியாவில் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா பென்டி ஹுய் காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பென்டி ஹுய் காஃபினா இது வந்து எக்ஸாக்டாக நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 75% மில்க், மேலே 25% காஃபி ப்ளஸ் காஃபி தூள் ப்ளஸ் சுகர்ன்ட்டு. ஸோ அதே விஷயம் தான். பட் இந்தியாவில் வந்து இது எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே 25% வந்துட்டு முதல்ல இந்த காஃபி தூளையும் சுகரையும் போட்டுட்டு அந்த மிக்ஸ் பண்ண க்ரீமை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு மில்கை ஊற்றுவாங்க. ஸோ மேலே இருக்க அந்த பார்ட் வந்து கீழே வந்துடும், மில்க் வந்துட்டு மேலே வந்துடும். ஸோ எக்ஸாக்டாக இதுதான் விஷயம். இது வந்து இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு ட்ரிங்க்கு பல வருஷமாக. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு இந்த ஒரு ட்ரிங்க் வந்துட்டு அப்படியே உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும்போது அப்படியே போய் சவுத் கொரியாலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. சரி வந்துட்டு அந்த மில்க் அப்படியே விட்டுருவோம். இந்த வந்துட்டு எப்படி இந்த டல்கோனான்ற விஷயம் வந்து ஃபேமஸ் ஆச்சு அப்படின்ற பார்த்தீங்கன்னா, ஒரு சவுத் கொரியா ஆக்டர், அவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஜூன் ஹூன்னு சொல்கிற ஒரு சவுத் கொரியா ஆக்டர் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்காரு. ஸோ ரெஸ்டாரண்ட் போயிட்டு அவர் வந்துட்டு ஒரு ட்ரிங்க் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் ட்ரை பண்ணலாம், டிஃப்ரெண்டான ட்ரிங்க் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அதுக்கு வேற ஒரு பேர் இருக்குது, சவுத் கொரியாவில் அதுக்கு வேற ஒரு பேர் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரிங்கை வந்துட்டு இவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபைனலாக இவர் அந்த ட்ரிங்கை ஒரு பார்த்தோன்னே மைண்ட் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு, டல்கோனா அப்படின்ற விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இந்த காஃபிக்கு வந்து டல்கோனா காஃபின்றது சவுத் கொரியாலும் இதுக்கு டல்கோனா காஃபின்ற பேர் கிடையாது. இந்த ஒரு விஷயம் வைரல் ஆகிற வரைக்கும். அண்ட் இந்தியாவிலும் இதுக்கு டல்கோனா காஃபின்ற ஒரு பேர் கிடையாது. இந்தியாவில் இருக்க பேர் பார்த்தீங்கன்னா பென்டி ஹுய் காஃபி அப்படின்றது. சவுத் கொரியாவில் இருக்க பேர் வந்து வேற ஏதோ ஒரு பேர். நான் இன்டர்நெட் ஃபுல்லாக தேடி பார்த்தா அந்த ஒரு பேர் கிடைக்கவே இல்லை. ஸோ வந்து அதுக்கு வேற ஒரு பேர் தான் சவுத் கொரியாவில், ஓகேங்களா. ஸோ பட் இந்த ஒரு ஆக்டர் வந்து அதை ஆர்டர் பண்ணி அந்த காஃபி வந்து குடிக்கும் போது இவருக்கு மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா டல்கோனா அப்படின்ற விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ இந்த டல்கோனா என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இது வந்து சவுத் கொரியாவில் இருக்க ஒரு சாக்லேட்.
ஸோ வந்துட்டு இந்த சாக்லேட் வந்துட்டு லைக் வந்துட்டு சுகரையும் பேக்கிங் சோடாவும் வச்சு செய்கிற ஒரு சின்ன சாக்லேட். அந்த சாக்லேட் ஞாபகம் தான் வந்திருக்கு இந்த காஃபியை பார்த்த உடனே. ஸோ ஃபைனலாக வந்து இவரும் அந்த ட்ரிங்க்லாம் அந்த காஃபி அந்த டல்கோனா காஃபிலாம் குடிச்சிட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. அந்த ஒரு கான்செப்ட் அந்த ஒரு இடம் வந்து முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு டிவியில் வந்துட்டு ஒரு ஷோ இவர் அட்டன் பண்ணுறாரு. இவர் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க ஒரு சவுத் கொரியன் சேனலில். பிகாஸ் ஒரு பெரிய ஃபேமஸான ஆக்டர். ஸோ வந்து இவர் டிவியில் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. ஸோ அந்த டிவி ஷோ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், ஏதாச்சும் ஒரு ஜட்ஜி வந்தாங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட வந்து ஒரு 4 கேள்வி கேட்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த ஃபுட்டேஜை வச்சு நம்ம கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் சேம் டைம் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் வந்தாருன்னு சொன்னால் அவர் வச்சு 4-5 கேள்வி கேட்கணும் இல்லையா. ஸோ எக்ஸாக்ட் இதே மாதிரி சவுத் கொரியாவில் அவர் ஒரு ஃபேமஸ் ஆக்டரும் கூட. ஸோ அவர்கிட்ட வந்து யதார்த்தமாக அந்த டிவி அந்த பர்சன்டேஜ் வந்துட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க. அந்த ஒரு கான்வர்சேஷனில் இந்த ஒரு காஃபியோட கான்வர்சேஷன் வந்துருச்சு. ஸோ இவர் வந்து இந்த காஃபியை பற்றி பேச ஆரம்பிச்சு. இந்த மாதிரி நான் ஒரு காஃபி குடித்தேன், பட் இந்த காஃபி வந்துட்டு எனக்கு இந்த காஃபியை பார்த்தோன்னே டல்கோனா அப்படின்ற விஷயம் தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த 80s 90s ஃபேமஸாக இருந்த ஒரு முட்டாய் அது சவுத் கொரியாவில். ஸோ இந்த டல்கோனான்ற விஷயம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு அந்த காஃபிக்கு டல்கோனா காஃபின்னு சொல்லி நான் அதை வந்துட்டு என் சைடில் நான் ஃபஸ்ட்டில் வந்துட்டு அந்த காஃபி வந்து நான் டல்கோனா காஃபின்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் சொல்லிட்டாரு. ஸோ அதுலேருந்து இந்த டல்கோனா காஃபின்ற விஷயம் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ இவரோட ஃபேன்ஸ் அந்த ஆக்டரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், நிறைய ஜென்ரல் ஆடியன்ஸ் அவங்களும் வந்துட்டு இந்த ஒரு பேர் வந்து அப்படியே கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சவுத் கொரியன் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சவுத் கொரியன் டிக்டாக்கர்ஸ், ஸோ இவங்களும் வந்துட்டு டல்கோனா காஃபியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய யூடியூபர் வந்துட்டு ஏன்னா பிகாஸ் ஒரு ஆக்டர் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு டல்கோனா காஃபினா என்னன்னு தெரியுமா, டல்கோனா காஃபினா இதுதான், ஸோ டல்கோனா காஃபி இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி யூடியூபர்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அட் சேம் டைம் டிக்டாக்கர்ஸ் வந்துட்டு இவரோட வாய்ஸ் டிக்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் அந்த டிக்டாக்கோட டியூரேஷன் அது 30 செகண்ட் 60 செகண்ட் டியூரேஷனுக்குள்ளே அந்த டல்கோனா காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போடுறதா இருக்கட்டும் டிக்டாக்ல. ஸோ இந்த மாதிரி டிக்டாக்ல வந்து கொஞ்சமாக வைரலாக ஆரம்பிச்சு ஒரு இன்டர்நெட் உலகத்துக்குள்ளே இந்த டல்கோனான்ற விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்டர்நெட் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இன்டர்நெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது உலகம் ஃபுல்லாக நம்மளால இன்டர்நெட்டில் எந்த அளவுக்கு வேகமாக இருப்பானுங்க. ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து எங்கேருந்து கிளம்புதுன்னே தெரியாது, அதை கொண்டு போய் அமெரிக்காவில் சேர்த்துருவானுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வேகமாக பண்ணுறதுனால இந்த ஒரு விஷயம் இந்த டல்கோனான்ற விஷயம் வந்துட்டு வேகமாக பரவி அண்ட் ஃபைனலாக அதை அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அதாவது இந்தியாவிலேருந்து போன விஷயம் திருப்பி இந்தியாவுக்கே வருது. லைக் யூடியூபர்ஸ் எப்படி சவுத் கொரியன் யூடியூபர்ஸ் வந்து டல்கோனா காஃபி பற்றி பேச ஆரம்பிச்சாங்களோ, எக்ஸாக்டாக இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்தியன் யூடியூபர்ஸும் அதை பற்றி ஆரம்பிச்சிட்டாங்க. நார்த் இந்தியா இருக்கட்டும், சவுத் இந்தியன் யூடியூபர்ஸ் எல்லா யூடியூபர்ஸுமே அப்படி கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சு அந்த நிறைய டிக்டாக்ல வந்து சேலஞ்சஸ்லாம் வந்துருச்சு. டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா டல்கோனா சேலஞ்ச் ஏதோ சம்திங் ஒரு ஹேஷ்டேக். ஸோ அதை போட்டு அதை வச்சு டிக்டாக் பண்ணி அதை எப்படி செய்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு லைக் வாய்ஸாக பண்ணுறதா இருக்கட்டும் சம்திங் அப்படி அப்படியே போய் இங்கே இந்தியாவிலும் வைரல் ஆகி அண்ட் நிறைய இந்தியாவில் இருக்க நிறைய பேர் வந்துட்டு இதை ட்ரை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டல்கோனா காஃபின்றது நிறைய ரெஸ்டாரண்ட்லையும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம், லைக் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் கூட சொல்லலாம். ஸோ நல்ல விஷயம், ஒரு ஃபேமஸே இல்லாமல் கீழே இருந்ததை ஒரு சவுத் கொரியன் ஆக்டர் வந்துட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவர் குத்துமைப்பாக ஒரு பேர் வச்சிருக்காரு டல்கோனான். பிகாஸ் அவருக்கு வந்துட்டு இன்னொன்று ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. ஸோ அந்த நேம் வந்து இதுக்கு வச்சிட்டாரு. ஸோ அட் சேம் டைம் அங்கேருந்து அப்படி அப்படியே ஆரம்பிச்சு இன்டர்நெட் வழியாக வைரல் ஆகி லாஸ்ட்டாக இந்தியாவுக்கும் வந்துருச்சு. அண்ட் கைஸ் இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஜஸ்ட் ஒரு டல்கோனா காஃபியை பற்றின ஒரு ஸ்டோரி தான், ஓகேங்களா. ஸோ அந்த டல்கோனா காஃபின்றது எப்படி உருவாச்சுன்றது ஸோ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே பிகினில் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த விஷயத்தை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அந்த காஃபி வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது நீங்கள் பிகாஸ் வந்து பெரிய லெவலில் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ இல்லை ஒரு எக்ஸைட்மெண்ட்டே உருவாக்குற ஒரு விஷயம் அது. ஸோ அந்த காஃபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அப்படின்றதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இதை போய் இந்த அளவுக்கு ஃபேமஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் அந்த காஃபியை பற்றி. அங்கே இதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ இயர் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிருங்க. நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரையும் வந்துடும். ஃபர்தர் உங்கள் ஏதாவது டாபிக்ஸ் தேவைப்பட கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வச்சு வீடியோ எடுத்து போகிறோம். இந்த டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் கைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடி லிங்க் தரேன், நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். மெசேஜ் அனுப்புற பட்சத்தில் இன்ஸ்டாகிராமில் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் கைஸ் நான் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு இன்னொரு சந்திக்கிறேன். அண்ட் தென் இஸ் பாய் ஃப்ரம் சாய் திரவியம். பாய்.